ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीर्उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। भागवतम श्रीमद् भागवतम இரண்டாவது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூக்தம் நிலைநாட்டப்பட்டது. போன வாரம் 20வது பதம் பார்த்தோம். இன்னைக்கு 21வது பதத்திலிருந்து பார்ப்போம். 21வது பதம் பின்னாடி சொல்லுங்க. ஸ்ருதி விசக்ரமே விஸ்வங் சாஷனானஷனே உபே யதவித்யா ச வித்யா ச புருஷஸ்தூபயாஶ்ரயः. மொழிபெயர்ப்பு வார்த்தைகளினுடைய அர்த்தம். முதல்ல ஸ்ருதி ஜீவராசிகளின் விதி, விசக்ரமே முழுமையாக வாழ்கிறார், விஸ்வங் எங்கும் பரவியுள்ள முழுமுதற் கடவுள், சாஷன அடக்கியாளும் செயல்கள், அனஷனே பக்தி தொண்டில் உள்ள செயல்கள், உபே இரண்டும், யத் என்ன, அவித்யா அறியாமை, ச அத்துடன், வித்யா உண்மையான அறிவு, ச மேலும், புருஷஹ பரமபுருஷர், து ஆனால், உபய அவர்கள் இருவருக்கும், ஆஶ்ரயஹ எஜமானர். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசே பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் மூலமாக. மொழிபெயர்ப்பு: சர்வ வியாபகமுள்ளவரான முழுமுதற் கடவுள் அவரது சக்திகளின் மூலமாக ஆட்சி புரியும் செயல்களுக்கும் பக்தி தொண்டிற்கும் எஜமானவராவார். எல்லா சூழ்நிலைகளிலும் அறியாமைக்கும் உண்மை அறிவிற்கும் அவரே முடிவான எஜமானராக இருக்கிறார். பொருளுரை: இப்பதத்தில் விஸ்வன் என்ற சொல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். வெவ்வேறு செயல்களுக்கு இடையில் பக்குவமாக சஞ்சரிக்கும் ஒருவர் புருஷர் அல்லது க்ஷேத்ரஜ்ஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவ்விரு சொற்களும் தனித்தன்மை உள்ள ஆத்மா மற்றும் பகவானான பரமாத்மா ஆகிய இருவருக்கும் சமமாக பொருந்தக்கூடியவை ஆகும். பகவத்கீதையில் இவ்விஷயம் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது.
க்ஷேத்ரஜ்யம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்யோர் ஞானம் எத்தத் ஞானம் மதம் மம. க்ஷேத்திரம் என்றால் இடம் என்று பொருள்படும். இடத்தை அறிந்திருப்பவன் க்ஷேத்ரஜ்யம் என்று அழைக்கப்படுகிறான். தனிப்பட்ட ஜீவன் அவனது வரம்புக்கு உட்பட்ட செயற்களத்தை அறிகிறான். ஆனால் பரம ஆளுநரான பரமாத்மா எங்கும் வியாபித்திருப்பவராதலால் அனைவருடைய எண்ணம், உணர்வு மற்றும் விருப்பு ஆகியவற்றின் செயல்களை அறிபவராவார். ஜீவராசி அவனுடைய சொந்த விவகாரங்களுக்கு எஜமானனாக இருக்கிறான். ஆனால் பரமபுருஷ பகவானோ அனைவருடைய கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் விவகாரங்களுக்கும் எஜமானராக இருக்கிறார். வேதாகம் சமதீதானி. அறியாமையால் உள்ளவன் மட்டுமே பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையில் உள்ள இவ்வேறுபாட்டை அறிவதில்லை. அறிவற்ற ஜடத்திலிருந்து வேறுபட்ட ஜீவராசிகள் அறவெனும் தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றிய முழு அறிவில் பகவானோடு ஜீவராசி ஒருபோதும் சமமாகவே இருக்க முடியாது. மேலும் ஜீவராசி ஒரு பகுதி அறிவை மட்டுமே உடையவனாக இருப்பதால் சில சமயங்களில் தனது சொந்த அடையாளத்தை பற்றிய மறதி உடையவனாக இருக்கிறான். இந்த மறதி பகவானின் ஏகபாத் விபூதி அல்லது ஜட உலகின் செயற்களத்தில் குறிப்பாக தோற்றமளிக்கிறது. ஆனால் திரிபாத் விபூதியின் செயற்களத்தில் அல்லது ஆன்மீக உலகில் ஜீவராசிகளுக்கு மறதி என்பதே கிடையாது. இவர்கள் மறதி சம்பந்தமான எல்லா களங்கங்களில் இருந்தும் விடுபட்டு இருக்கின்றனர். ஜட உடலானது ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம வடிவம் கொண்ட மறதியின் அடையாளமாகும். எனவே ஜட உலகைச் சேர்ந்த சுற்றுப்புறம் முழுவதுமே அவித்யா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆன்மீக உலகைச் சேர்ந்த சுற்றுப்புறம் முழுவதுமே வித்யா அல்லது பூரண அறிவு என்று அழைக்கப்படுகிறது. அவித்யாவில் வெவ்வேறு படித்தரங்கள் உள்ளன. அவை தர்மம், அர்த்தம் மற்றும் மோக்ஷம் என்று அழைக்கப்படுகின்றன. ஜீவராசியும் பகவானும் இறுதியில் இரண்டர கலந்து விடுகின்றனர் என்ற அத்வைதிகளின் மோட்சத்தை பற்றிய இக்கருத்தும் கூட பௌதிகமானதே. ஆத்மாவும் பரமாத்மாவும் தன்மையில் ஒன்றுபட்டவர்கள் என்ற அறிவு முழுமையற்ற அறிவு மட்டுமே அல்லாமல் அறியாமையும் ஆகும். ஏனெனில் மேலே விவரிக்கப்பட்டுள்ளதை போல அளவின் வேறுபாட்டை பற்றிய அறிவு அங்கு இல்லை. தனிப்பட்ட ஆத்மா அறிவில் பகவானுக்கு சமமானவராகவே ஆக முடியாது. இல்லையெனில் மறதி நிலையில் அவன் வைக்கப்பட முடியாது. எனவே ஜீவராசிகளின் மறதிக்கு உட்பட்ட நிலை என்று இருப்பதால் பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் எப்பொழுதும் கடல் அளவு வேறுபாடு இருக்கிறது. இவ்வேறுபாடு சிறு பாகத்துக்கும் முழுமைக்கும் இடையில் உள்ளதை போன்றதாகும். சிறு பாகம் ஒரு பொழுதும் முழுமைக்கு சமமானது அல்ல. எனவே பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் 100% ஒற்றுமை உள்ளது என்ற கருத்து அறியாமையாகும். அறியாமை நிலையில் படைப்பை அடக்கியாள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. எனவே ஜட உலகில் இதை அடக்கியாள்வதற்கான ஜட செல்வத்தை சம்பாதிப்பதில் ஒவ்வொருவரும் ஈடுபட்டு உள்ளனர். ஆகவே அறியாமையின் அறிகுறிகளான கைகலப்பும் ஏமாற்றமும் இங்கு எப்பொழுதும் காணப்படுகின்றன. ஆனால் அறிவு எனும் படித்தரத்தில் பகவானிடம் உள்ள பக்தி தொண்டு காணப்படுகிறது. ஆகவே பக்தி தொண்டு எனும் முக்தி பெற்ற நிலையில் அறியாமை
மற்றும் மறதி ஆகியவற்றின் ஆதிக்கத்தால் களங்கமடையக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இவ்வாறாக பகவானே அறியாமை மற்றும் அறிவு ஆகிய இரு களங்கங்களுக்கும் உரிமையாளராக இருக்கிறார். ஜடவெளி அல்லது ஆன்மீக வெளியில் வாழ்வது ஜீவராசியின் விருப்பத்தை பொறுத்ததாகும். ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயா சக்ஷுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மய்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதாம் சககணா ரகுணாதான்விதம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனா சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபதான் சககணா லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி வ்ருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சா கல்பதருப்யஸ்ச கிருபா சிந்தூப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார் ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இந்த பாகவத வகுப்பிற்கு வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு தொடர்ந்து 2வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்தை படிக்கிறோம். போன வாரம் புருஷ சூக்தத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் பார்த்தோம். எப்படி புருஷ சூக்தம் வேதங்களுடைய ஒரு முக்கியமான பகுதி. அந்த புருஷ சூக்தத்தினுடைய அர்த்தம் பாகவதத்துக்குள்ளேயே அடங்கியுள்ளது, அதை பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் புருஷ சூக்தத்தினுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது, அதை பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன பார்க்குறோன்னா, ஸ்ருதி ஸ்ருதி விசக்ரமே விஸ்வங் शासना नशने उभे यत् अविद्याच विद्याच पुरुषस्तु उभयाश्रयः. So உபே அப்படின்னா இரண்டு, உபய ஆශ්‍රயः, உபய அப்படின்னா இரண்டை குறிக்கிறது. ரெண்டு விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
என்ன விஷயம்னா அவித்யா மற்றும் வித்யா. ஒரு ஜீவாத்மா வந்து இரண்டு பாதையில் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். ஒரு பாதை வந்து அவித்யா அல்லது அறியாமை என்றும் பாதையில் பயணம் செய்கின்றார். இன்னொரு பாதை என்ன வித்யா. வித்யா ஞானம் அப்படிங்கிற கல்வி அல்லது ஞானம் அப்படிங்கிற பாதையில் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த இரண்டு பயணம் மூலமாக எதை அவர் அடைகின்றார்? ஒரு பாதையில் போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சென்று போய் அடைவதற்காக ஒருத்தர் பயணம் செய்கின்றார். ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடைவதற்காக ஒரு பயணத்தில் ஒரு ஜீவாத்மா அந்த பயணத்தை தொடங்குகின்றார். எதை அடைவதற்கு? சாஷனா நஷனே உபே. சாஷன மற்றும் அஷனே. அவித்யா அறியாமை என்றும் பாதையில் பயணம் செய்து சாஷன அப்படின்னா பௌதிக இன்பத்தை, ஜட உலக இன்பத்தை அல்லது பார்த்திவமான பிராகிருதமான இன்பத்தை, இந்த உலகத்தில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள இன்பம் அல்லது மேல் உலகம், சொர்க்கலோகம், அந்த மாதிரி ஜனலோகம், மகரலோகம், ஆனால் பௌதிக உலகத்துக்குள்ளேயே இருக்கின்ற அந்த இன்பத்தை அடைவதற்காக ஒரு ஜீவாத்மா அறியாமை என்னும் பாதையில் பயணம் செய்கின்றார். சாஷனா அப்படின்னா அந்த ஜட உலக இன்பம், பார்த்திவ பிராகிருதமான இன்பம். அஷனே அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து விடுபடுவதற்கு. ஸோ வித்யா அப்படிங்கிற பாதையில் பயணம் செய்கின்ற ஜீவாத்மா அவர் எதை அடைய விரும்புகின்றார்? அஷனே இந்த உலகத்திலிருந்து விடுபடுவதற்காக, முக்தி அடைவதற்காக அந்த பாதையில் பயணம் செய்கின்றார். அதுக்கப்புறம் அடுத்த கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புருஷஸ்து உபயாஸ்ரயஹ. இந்த இரண்டு பாதைகளும் பகவானிடத்தில் தான் அடைக்கலம் பெற்றிருக்கின்றன. புருஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பகவானை குறிக்கின்றது. உபய ஆஸ்ரயஹ, இந்த இரண்டு பாதைகளும் பகவானிடத்தில்தான் தோன்றுகின்றன. இந்த இரண்டு பாதைகளுக்கும் அடைக்கலமாக பகவான் தான் இருக்கின்றார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய இதான் சுருக்கமான அர்த்தம். ஸோ பிரபுபாதர் வந்து என்ன கருத்துக்கள் சொல்றார் அதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஸ்ருதி விசக்ரமே விஸ்வங். விஸ்வங் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரபுபாதர் சொல்றார், இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை அப்படின்னு பிரபுபாதர் சுட்டி காட்டுகின்றார். விஸ்வங் அப்படின்னா எல்லா இடத்திலும் வியாபித்து உள்ள பகவான். எல்லா இடத்திலும் வியாபித்து உள்ள பகவான். இதை பற்றி சொல்லும் பொழுது பிரபுபாதர் ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி சொல்றார். க்ஷேத்ரஜ்யம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் எத்தத் ஞானம் மதம் மம. க்ஷேத்ர அப்படிங்கிற வார்த்தை வந்து ஷரீரத்தை குறிக்கின்றது, ஒரு இடம், ஷரீரம். க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா இந்த ஷரீரத்தை அறிந்தவர். ஷரீரத்தை அறிந்தவர் வந்து இரண்டு நபர்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆத்மா, இன்னொருத்தர் வந்து பரமாத்மா. ஆனா இந்த இரண்டு க்ஷேத்ரஜ்ஞர்கள் இவர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னன்னா, ஒரு ஆத்மா வந்து இந்த ஷரீரத்தை மட்டும்தான் அறிந்துள்ளார். ஆனால் பரமாத்மா வந்து
எல்லா சரீரத்திலையும் எல்லோருடைய மனசுலையும் என்ன எண்ணம் போய்கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் அறிந்தவர். க்ஷேத்ரஜ்யம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. பரமாத்மா நான் அந்த எல்லா சரீரத்தையும் அறிந்த பரமாத்மா நான் தான். க்ஷேத்ரஜ்யம் சாபி மாம் வித்தி, நான் தான் அந்த பரமாத்மா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். எப்படி ஒருத்தர்கிட்ட ஒரு விவசாயி ஒரு நிலத்தை மேற்பார்வை பண்ணி அதில் விவசாயம் செய்கின்றார். அவருக்கு அந்த குறிப்பிட்ட நிலத்தில் மட்டும்தான் அவருடைய ஒரு அதிகாரம் இருக்கு, அவருடைய மேற்பார்வை இருக்கு. ஆனா ஒரு ராஜா அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவர் அவர்களுக்கு அந்த நாட்டில் உள்ள எல்லா நிலங்கள் மேலேயும் அவருடைய மேற்பார்வை இருக்கு, அவருடைய அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி பரமாத்மா எல்லா சரீரத்தையும் அறிந்தவர். அந்த பரமாத்மா யாருதான்? நான் தான் அந்த பரமாத்மா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அந்த ஸ்லோகத்தை பிரபுபாத் மேற்கோள் காட்டி சொல்றார். எதுக்காக சொல்றாருன்னா, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். அதுக்கப்புறம் க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் எத்தத் ஞானம் மதம் மம. ஞானம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானத்தினுடைய வரையறை என்னன்னு பார்த்தோம்னா, ஞானத்துக்குள்ள 3 விஷயம் அடங்குகின்றது. ஞானம் அப்படின்னா க்ஷேத்திரம் மற்றும் 2 வகையான க்ஷேத்ரஜ்ஞர்கள், இதை அறிவது தான் ஞானம் அப்படின்னு அந்த பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பஞ்ச மகாபூதங்களால ஆகின இந்த ஷரீரம் மற்றும் ஆத்மா மற்றும் இந்த ஜட உலக ஷரீரம் மற்றும் ஆத்மா இரண்டையும் கட்டுப்படுத்தும் பரமாத்மா, இந்த 3 விஷயத்தை அறிவதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இத பத்தியும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். சோ இந்த இன்னொரு கருத்து ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை பத்தி சொல்றதுக்கு இன்னொரு ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டி சொல்றார். 7வது அத்தியாயத்திலிருந்து, வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன. கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு கடந்த காலத்தில் நடந்தது, நிகழ்காலத்தில் எது நடந்து கொண்டிருக்கின்றது, எதிர்காலத்தில் எது நடக்கப் போகின்றது, எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதனால தான் 4வது அத்தியாயத்திலையும் கூட ஆரம்பத்துல கிருஷ்ணர் சொன்னார், நான் இந்த ஆன்மீக தெய்வீக ஞானத்தை இதற்கு முன்னாடி நான் சூரிய பகவானுக்கு நான் கொடுத்தேன். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுர் இக்ஷ்வாகவே பிரவீத். நான் அந்த சூரியனுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுத்தேன். அந்த சூரியன் அவருடைய புதல்வன் இந்த ஆன்மீக ஞானத்தை அவர் கற்றுக் கொடுத்தார், வைவஸ்வத மனுவுக்கு. இந்த மாதிரி இந்த ஆன்மீக ஞானம் பரம்பரை மூலமாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் காலப்போக்கில் இது மறைந்து விட்டதனால ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு. ச காலேனேக மகதா இகம் யோகோ நஷ்ட பரந்தப. காலப்போக்கில் இது மறந்து விட்டதனால நான் திரும்பி உனக்கு சொல்ல போகின்றேன் அப்படிங்கிறார். அப்ப உடனே அர்ஜுனர் என்ன கேள்வி எழுப்புறார்? அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதஹ கதம் ஏதத் விஜானீயாம் த்வமாதௌ ப்ரக்தவானிதி. நீங்க எப்படி நீங்க இந்த உலகத்துல ஒரு 100 வருஷம் முன்னாடி தான் நீங்க பிறந்திருக்கீங்க.
ஆனா நீங்க என்ன எப்படி சொல்றீங்க சூரியனுக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு? சூரியனும் அனாதி காலமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இங்க இருக்கார். ஆனா நீங்க வந்து 100 வருஷம் முன்னாடி தானே பிறந்தீங்க, நீங்க எப்படி அவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப வந்து கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றார்? பகூனீமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. ஓ அர்ஜுனா, நீங்களும் ஓ பரந்தபனான அர்ஜுனனே, நீங்களும் நானும் பல பிறவிகள் எடுத்துள்ளோம் இந்த உலகத்துல. எனக்கு வந்து அந்த எல்லா பிறவிகளும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா உங்களுக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து முந்தின ஒரு அவதாரத்துல சூரியனுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுத்தேன், அது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து இந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆத்மாவுக்கும் பரமாத்மா பகவானுக்கும் உள்ள ஒற்றுமையும் புரிந்து கொள்ளணும், வேற்றுமையும் புரிந்து கொள்ளணும். பிரபுபாதர் வந்து எழுதுறார், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, குணத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒற்றுமை இருக்கு. ஆத்மா வந்து ஜட உலக பொருட்களிலிருந்து வேறுபட்டது. சச்சித் ஆனந்தம், ஆத்மாவினுடைய தன்மை சச்சித் ஆனந்தம். பரமாத்மாவுக்கும் அதே குணங்கள் இருக்கு, குணத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆனா அளவின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆத்மா வந்து ஒரு அணு பதார்த்தம், பரமாத்மா வந்து விபு பதார்த்தம். பகவான் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லா இடத்திலும் வியாபித்து கொண்டு இருக்கின்றார். இந்த வேற்றுமையும் நம்ம புரிந்து கொண்டோம்னா தான் அந்த முழு ஞானத்தை நம்மளால பெற முடியும். நான் பல பேர் வந்து ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள அந்த ஒற்றுமையை மட்டும்தான் அறிந்திருக்கின்றார்கள், ஆனா வேற்றுமையை அறிவதில்லை. இந்த நம்ம லௌகிக உலகத்திலே பார்க்கும் பொழுது கூட பல விஷயத்துல வெறும் ஒற்றுமையை மட்டும் அறிந்தோன்னா அதனால பல தவறான முடிவுகளை எடுப்போம். உதாரணத்துக்கு சப்போஸ் ஒருத்தர் பணத்தை முதலீடு செய்ய விருப்பப்படுறார். அதுல சமுதாயத்துல பல முதலீடு செய்யறதுக்கான பல ஸ்கீம்ஸ் இருக்கலாம். கவர்மெண்ட் பல பேங்க் வங்கிகள்ல முதலீடு செய்யலாம், அல்லது சில மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யலாம். ஒருத்தர்கிட்ட நீங்க போய் கேட்குறீங்க எதுல முதலீடு செய்யறது அப்படின்னு, ஒரு 50 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றார், ஓ எல்லாம் ஒன்று தான், நீங்க எதுல வேணாலும் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து வெறும் ஒற்றுமையின் அடிப்படையில் மட்டும் சொல்றாரு. எல்லாம் ஒரு கம்பெனி எல்லாத்துலேயும் சில அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, அதுல நீங்க வந்து முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கு ஏற்றாப்புல ஒரு வட்டி கிடைக்கும், எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்றேன். ஒரு விதத்துல பார்த்தோன்னா ஒற்றுமை இருக்கு, எல்லா வங்கிகளுக்கு மத்தியில சில ஒற்றுமை இருக்கும், பல கம்பெனிகளுக்கு மத்தியில ஒற்றுமை இருக்கு. ஆனா வேற்றுமையும் இருக்கு. சில கம்பெனி வந்து திடீர்னு அவங்க வந்து வீழ்ச்சி அடைகிற நிலையில இருக்கலாம், அதுல முதலீடு செஞ்சீங்கன்னா நீங்க உங்களுடைய பணத்தை இழந்துருவீங்க. சில கம்பெனியில் அவங்க சொல்றாங்க நாங்க 20% வட்டி தரோம் அப்படின்னு அவங்க வந்து விளம்பரம் பண்றாங்க. ஆனா அதுல இன்னொரு இதுல சொல்றாங்க 8%, ஸ்டேட் பேங்க்ல போறீங்க 8% தான் வட்டி தராங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வேற்றுமையும் இருக்கு. ஓ இதுல 20% வட்டி, ஆனா அதுல வந்து பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். சில இடத்துல அதிகம் வட்டி தராங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனா அது வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கும், நீங்க பணத்தையும் கூட இழப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும்.
சில இடத்துல வட்டி கம்மியாக இருக்கும், ஆனா அட்லீஸ்ட் உங்க பணம் பாதுகாப்பாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அந்த முதலீட்டு ஸ்கீம்களே நிறைய வேற்றுமைகளும் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு லௌகிக உதாரணத்திலே பார்க்கிறோம். அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா அரசியல் கட்சிகளும் மனிதர்கள் தான், 2 கண்கள், 2 கைகள், 2 காதுகள், மூக்கு, அதே கால், கை, அதே அப்படிப்பட்ட உருவத்தை வைத்திருக்கின்ற மனிதர்கள் தான் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களும் தமிழ் பேசுகிறாங்க, அல்லது அவங்களும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்படின்னா எதில் வேணாலும் நம்ம யாருக்கு வேணால் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணால் வெறும் ஒற்றுமையை மட்டும் நம்ம நினச்சோன்னா அதனால் பல சமயம் தவறான முடிவுகளை எடுத்துடலாம். வேற்றுமையை நம்ம அறியணும். ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜ் ஜாயின் பண்ணுறோம், எல்லாமே அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் ஒற்றுமை இருக்குது, ஆனால் வேற்றுமைகளும் இருக்குது. அதனால் பிரபுபாதர் இந்த பொருளுரையில் எப்படி சில அத்வைத்த சித்தாந்தத்தில் அவங்க ஒற்றுமையை மட்டும் வலியுறுத்துறாங்க, ஆனால் வேற்றுமையை வலியுறுத்தவில்லை. அந்த வேற்றுமை வலியுறுத்தா இருக்கிறதுனால ஆத்மா ஒரு அணு பதார்த்தம், பகவான் ஒரு விபு பதார்த்தம், எல்லா இடத்திலும் வியாபித்து கொண்டு இருக்கின்ற, எல்லாவற்றையும் அறிந்த, அந்த பூரணமான எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடைய அந்த விபு பதார்த்தம், அதை மறந்து விடுகின்றார்கள். அதனால ஒற்றுமை வேற்றுமை இரண்டையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுலயும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துல அவித்யாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அறியாமை. அவித்யா மற்றும் வித்யா, இதை பத்தி சில கருத்துக்களை பார்ப்போம். அவித்யா அறியாமை அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 வகையான அறியாமை இருக்கின்றது. 5 வகையான அறியாமையை நான்முக கடவுள் பிரம்மா இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் படைக்கின்றார். அதுவும் பாகவதத்துல வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. எங்க சொல்ல 3வது ஸ்கந்தத்துல சசர்ஜாக்ரே அந்த தாமிஸ்ரம் அத தாமிஸ்ரம் ஆதிக்கிருத் மகாமோகம் ச மோகம் ச தமச்சாக்ஞான விருத்தயः. பிரம்மா இந்த படைப்பினுடைய ஆரம்பத்துல 5 வகையான அறியாமை, தமஸ், மோக, மகாமோக, தாமிஸ்ர மற்றும் அந்த தாமிஸ்ர அப்படிங்கிற 5 வகையான அறியாமைகளை சிருஷ்டி செய்தார், படைத்தார். இதற்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, தம அப்படின்னா ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம், இயற்கையான தன்மையை மறப்பது, அதுதான் தமஸ் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஜீவாத்மாவினுடைய இயற்கையான தன்மை ஸ்வரூபம் என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த வாக்கியத்துடன் ஆரம்பிக்கின்றார். ஜீவேர ஸ்வரூபஹோய் கிருஷ்ணேர நித்யதாச. ஜீவாத்மா பகவானுடைய நித்தியமான தாசன். அதுக்கப்புறம் மோக அப்படின்னு 2வது வகையான அறியாமை சொல்லப்பட்டிருக்கு. மோக அப்படின்னா நம்மை இந்த ஷரீரத்தோடு தேகாபிமானம், இந்த ஷரீரம்தான் நான் அப்படின்னு நினைத்துக் கொள்வது, அதுதான் மோகம். எப்பொழுது ஒருத்தர் இந்த ஷரீரம்தான் நான் அப்படின்னு நினைத்துக் கொள்கின்றாரோ, அப்படிப்பட்ட மனிதர் இந்த ஷரீரத்திற்கு
நம்ம மகிழ்ச்சி அடைவதற்கு இந்த சரீரத்தை வந்து நம்ம வந்து சரீரத்தில் உள்ள புலன்களுக்கு மட்டுமே நம்ம வந்து இன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சரீரத்தை வந்து முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த சரீரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் அழிஞ்சு போயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட கொள்கைகளை உடையவர்கள் வந்து சார்வாக் மதத்தினுடைய பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத் யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத் பஸ்மி பூதஸ்ய தேகஸ்ய குத புனர் ஆகமனோ பவேத் அப்படின்னு சார்வாக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க கடன் வாங்குங்க அல்லது மற்றவங்க கிட்டேருந்து திருடுங்க அல்லது பிச்சை எடுங்க, ஆனா நீங்க வந்து சுத்தமான நெய்யினால ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தங்களை தான் சாப்பிடணும். அப்படின்னா வாழ்க்கையை வந்து நீங்க முழுவதுமாக அனுபவிங்க. வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு வந்து கடன் வாங்கலாம், பிச்சை எடுக்கலாம் அல்லது மற்றவங்களை ஏமாத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க வந்து அடுத்த ஜென்மத்தில் உள்ள பாவங்களை பத்தி நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அடுத்த ஜென்மங்கிறதே ஒன்னே கிடையாது. நீங்க வந்து இந்த சரீரம் தான். இந்த சரீரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களை பாவம்லாம் உங்களை வந்து இதுவும் கஷ்டப்படுத்தாது. அதோட உங்களை வாழ்க்கையை முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்ற. ஸோ அப்படிப்பட்ட சார்வாக்குங்கிறது இந்த இப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவருடைய கொள்கைகளை வந்து மக்கள் வந்து பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சரீரத்துக்கு மட்டுமே முழு கவனம் கொடுத்து கொண்டு இருப்பது. அந்த மோக அப்படிங்கிறதுனா நாம் இந்த சரீரம் அப்படின்னு நினைத்துக் கொள்வது. இது இரண்டாவது வகையான அறியாமை. அதுக்கப்புறம் மகாமோக அப்படின்னு மூன்றாவது வகையான அறியாமையை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. மகாமோக அப்படின்னா இந்த உலகத்துல இந்த உள்ள புலனின்ப பொருட்கள் மேல ஒரு பற்றை வைத்துக் கொள்வது. புலனின்ப பொருட்கள் மேல இது என்னுடைய பொருள் அப்படின்னு அதன் மேல ஒரு சொந்தம் கொண்டாடி கொள்வது, அதன் மேல ஒரு பற்றை வைத்துக் கொள்வது, அதுதான் மகாமோக அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் தாமிஸ்ர அப்படின்னு நான்காவது வகையான அறியாமை. அப்படின்னா எப்போ ஒருத்தருடைய இந்த புலனின்ப வஸ்துக்களை அனுபவிக்கும் பொழுது அந்த முயற்சியில அவருக்கு ஒரு தோல்வி வருகின்றது, அப்ப வந்து அவர் கோபப்படுகின்றார். அதைத்தான் தாமிஸ்ர அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் அந்த தாமிஸ்ர அப்படின்னா மரணம். இந்த மாதிரி இந்த 5 வகையான அறியாமை வந்து பிரம்மா வந்து சிருஷ்டி செய்தார். நமக்கு ஒரு கேள்வி எழலாம், இந்த 5 வகை அறியாமை ஏன் சிருஷ்டி செய்யணும்? இவர் ஏன் அறியாமையை சிருஷ்டி செஞ்சு அதனால ஜீவாத்மாக்களுக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கிறாரே அப்படின்னு. பிரம்மாவுக்கே கூட எனக்கு வந்து இந்த மாதிரியான அறியாமை சிருஷ்டி செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு அவரே வருத்தப்பட்டார். ஆனா அதுவும் ஒரு சிருஷ்டியினுடைய ஒரு பங்கு. ஏன்னா இந்த உலகம் வந்து ஏகபாத விபூதி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகம் வந்து திரிபாத் விபூதி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இந்த உலகத்துல எப்போ ஒரு ஜீவாத்மா வந்து பகவானை மறந்து இருக்கின்றாரோ, பகவான் மாதிரி அவர் வந்து அனுபவிக்க விரும்புகின்றாரோ, அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக இந்த உலகம் சிருஷ்டி செய்யப்படுகின்றது. அப்படின்னா அந்த ஜீவாத்மா இந்த உலகத்துல பகவான் மாதிரி அனுபவிக்கிறதுக்கான அந்த முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக. அப்ப அப்படிப்பட்ட படைப்புல வந்து இந்த 5 வகையான அறியாமையும் பகவான் வந்து பிரம்மா வந்து சிருஷ்டி செய்ய வேண்டியிருக்கு. அந்த 5 வகையான அறியாமையை சிருஷ்டி செய்து
அந்த அறியாமையில அந்த ஜீவாத்மாவை ஆழ்த்துகின்றார். ஏன்னா ஜீவாத்மா வந்து பகவான் மாதிரி அனுபவிக்க விரும்புகின்றார். அதுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய சொரூபத்தை மறந்தாதான் அந்த முயற்சியில் ஈடுபட முடியும். அதனால இந்த சிருஷ்டிக்கான மூல காரணம் என்னன்னா ஜீவாத்மா தான். அந்த மூல காரணம் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவினுடைய அவருடைய சுதந்திரத்தை, அவருடைய ஆசையை வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக பகவான் வந்து பிரம்மா மூலமாக மாயா சக்தி மூலமாக இந்த உலகத்தை வந்து சிருஷ்டி செய்கின்றார். பகவான் வந்து எந்த ஜீவாத்மா மேலையும் கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்க வந்து ஒரு துப்பாக்கியை வச்சு நீங்க எனக்கு தான் சேவை செய்யணும் அப்படின்னு அவர் வந்து கட்டாயப்படுத்துவதில்லை. ஒரு அன்புங்கிறது வந்து ஒருத்தர் தானாகவே விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு வந்து சேவை, அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அப்பதான் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கும் வெளிப்படுத்துகின்ற நபருக்கும் சரி, யாருக்கு அன்பு செலுத்துகின்றாரோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு உண்மையான இன்பத்தை வந்து அனுபவிக்க முடியும். அதனால பகவான் வந்து இப்படிப்பட்ட இந்த உலகத்துல பிரம்மா மூலமாக இந்த 5 வகையான அறியாமையை சிருஷ்டி செய்கின்றார். அதுதான் அவித்யா அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வித்யாவை பத்தி, இந்த அவித்யாவை பத்தியும் பார்க்கும் பொழுது இதை பத்தியும் பார்க்கும் பொழுது இதே 2வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்துல பகவான் நான்முக கடவுள் பிரம்மாவுக்கு காட்சி கொடுக்கின்றார். அப்ப காட்சி கொடுக்கும் பொழுது தன்னுடைய வைகுண்ட லோகத்தையும் அவர் பிரம்மாவுக்கு காண்பிக்கின்றார். அந்த வைகுண்ட லோகத்தை காண்பிக்கும் பொழுது அதுல ஒரு ஸ்லோகத்தில் வர்ணனை வருகின்றது. தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜித சந்தர்ஷயாமாச பரம் ந யத்பரம் வியபேத சங்க்லேஷ விமோக சாத்வசம் ஸ்வதிருஷ்டவத்பிர் விபுதைர் அபிஷ்டுதம். இந்த ஸ்லோகத்துல வியபேத சங்க்லேஷ அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா அந்த வைகுண்ட லோகம் வந்து வியபேத சங்க்லேஷ, சங்க்லேஷ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வைகுண்ட லோகம் வந்து 5 வகையான கிளேஷங்களுக்கு அப்பாற்பட்டது. 5 வகையான கிளேஷம் என்னன்னா அவித்யா அறியாமை, அஸ்மித, அஸ்மித அப்படின்னா அகங்காரம், ராக விருப்பு, துவேஷ வெறுப்பு மற்றும் அபினிவேஷ. அபினிவேஷன்னா இந்த சரீரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாட்டுடன் இருப்பது. இந்த வைகுண்ட லோகத்தில் இந்த 5 வகையான கிளேஷங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சோ பாகவதத்துல குறிப்பாக நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயமான வைகுண்டத்தை பத்தி, அந்த வைகுண்டத்தில் உள்ள பக்தர்களுடைய உணர்வுகளை பற்றி, அதை பத்திலாம் பாகவதத்துல ரொம்ப சிறப்பாக வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி அவித்யா அந்த வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு வந்து இந்த 5 விஷயங்கள்ல இருந்து அப்பாற்பட்டவராக ஒருத்தர் இருக்க வேண்டும். அந்த தகுதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வித்யா, இந்த ஸ்லோகத்துல வித்யாவை பத்தியும் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ஜீவாத்மா அவித்யா மற்றும் வித்யா இந்த 2 பாதைகளில் பயணம் செய்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவித்யாவினுடைய 5 பிரிவுகளை பத்தி பார்த்தோம். ஸோ வித்யா அதை பத்தி பார்க்கும் பொழுது வித்யா அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்றோம். குறிப்பாக இந்த ஸ்லோகத்துல ஆன்மீக கல்வி, ஒரு கல்வியினுடைய முழுமையான வரையறை என்னன்னா, இந்த ஜட உலக பொருட்கள், ஆத்மா, பரமாத்மா, இந்த 3ஐயும் அறிவதுதான் அந்த கல்வியினுடைய முழுமையான வரையறை. நம்ம இந்த உலகத்துல நம்ம படிக்கிற கல்வி வந்து இந்த 3ல ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில வந்து
இந்த ஜட உலக பொருட்களை மட்டும் நம்ம படிக்கிறோம். பிரபுபாதர் ஒரு MIT பல்கலைக்கழகத்துக்கு போனார் அமெரிக்காவில். அப்ப அவர் கேட்டார், இந்த MIT பல்கலைக்கழகத்துல பல துறைகள் இருக்கின்றன, ஆத்மாவை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒரு துறை இருக்கின்றதா அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஓ ஒரு துறையுமே இல்லையே அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. இப்போ பிரபுபாதர் இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகம், ஆனா முழு ஞானம்னா ஷரீரம் ஆத்மா பரமாத்மா, நீங்க வரும் ஜட உலக பொருட்களை மட்டும் சொல்லிக் கொடுக்குறீங்க, ஆத்மாவை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு பரமாத்மாவை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு துறை கூட இல்லையே அப்படின்னு வந்து வருத்தப்பட்டார். இந்த ஆன்மீக கல்வியை பத்தி பார்க்கும் பொழுது இதை பத்தி பார்க்கும் பொழுது நம்ம வந்து பகவத்கீதையில எப்படி கிருஷ்ணர் சொல்றார் அதை பத்தி சில ஸ்லோகங்களை பார்ப்போம். ஆன்மீக கல்வியை பத்தி, தெய்வீக கல்வியை பத்தி கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில 5 உதாரணங்களை உபயோகப்படுத்தி அந்த ஆன்மீக கல்வியை வந்து புகழ்ந்து சொல்றார். 5 ஓமைகளை. அபிச்சேதசி பாபேப்ய சர்வேப்ய பாபகிருத்தமஹ சர்வம் ஞான ப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. ஒருத்தர் வந்து எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தாலும், எவ்வளவு பாவத்தை செஞ்சிருந்தாலும், இந்த ஆன்மீக கல்வி அப்படிங்கிற இந்த படகுல அவர் ஏறிட்டாருன்னா அவர் வந்து இந்த சம்சாரத்தை கடந்து விட முடியும் அப்படிங்கிற. ஒரு கடல்ல ஒருத்தர் வந்து தத்தளித்து கொண்டு இருக்கின்றார். அப்ப ஏதாவது ஒரு படகு வந்ததுன்னா அவருக்கு எவ்வளவு ஒரு உதவியாக இருக்கும். இந்த ஆன்மீக கல்வி வந்து ஒரு படகு அப்படின்னு சொல்றார். இந்த படகுல வந்து இது எல்லோருக்கும் இருக்கின்றது. இது எந்தவித இந்த தகுதி இருந்தா தான் இந்த படகுல ஏற முடியும் அப்படின்னு இல்லை. அபிச்சேதசி பாபேபிய, எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் இந்த ஆன்மீக கல்வி அப்படிங்கிற படகுல விட்டு ஏறிட்டாருன்னா அவர் வந்து சம்சாரத்தை கடந்து விடணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, யதைதாம்சி சமித்தோக்னிர் பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி தக்த கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. ஆன்மீக கல்வியை வந்து கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்போடு ஒப்பிட்டு சொல்ற. எப்படி ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்புல வந்து நீங்க எவ்வளவு எரிபொருள் அதுல போட்டாலும் அந்த எல்லா எரிபொருளையும் அந்த நெருப்பு வந்து சாம்பலாக்கி விடும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஆன்மீக கல்வியுடன், ஆன்மீக கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 விஷயத்தை அறியறது. ஷரீரம் ஆத்மா பரமாத்மா, நாம் பகவானுடைய நித்தியமான தொண்டன், பகவான் வந்து விபு பதார்த்தம் நம் அணு. இந்த விஷயத்துல இன்னொரு கருத்து சொல்றேன். ஏன்னா இந்த பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள ஒற்றுமையும் புரிந்து கொள்ளணும், வேற்றுமையும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி அவர் ஒரு குழந்தைகளுக்கு சில வகுப்பு எடுத்துட்டு இருந்தார். அப்போ வந்து சில குழந்தைகள் கேட்டாங்க. நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நண்பன் சொன்னார், இந்த மாதிரி ராமர் பெரியவரா ராவணர் பெரியவரா அப்படின்னு. ஸ்கூல்ல பசங்களுக்கு நடுவில் இது வந்தது. ஒரு பையன் சொன்ன, எனக்கு வந்து ராவணன் தான் பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா ராவணன் வந்து தமிழன், ராமர் வந்து தமிழன் கிடையாது, அவர் வட இந்திய காட்டுக்காரர் அப்படின்னு அவர் சொன்னார். ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கே இந்த மாதிரியான நாஸ்திக கருத்துக்கள் வந்து பரப்பப்படுகின்றன. நேத்திக்கு ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி ஈரோட்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வக்கீல் வழக்கறிஞர் ஒரு புஸ்தக விழாவை நடத்துறார்.
அந்த புஸ்தகத்துல 80% புஸ்தகம் வந்து இந்த மாதிரி நாஸ்திக கருத்துக்கள், தர்மத்திற்கு புறம்பான கருத்துக்கள், அந்த மாதிரி புஸ்தகங்கள் தான் 80% புஸ்தகங்கள் இருக்கு. அதை வந்து மாணவர்களை வாங்க வைக்கிறதுக்காக கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி ஸ்கூல்லேயே கூட அவர் பேசியிருந்தார். அந்த பையன் கேட்டார், இந்த மாதிரி ராவணன், எனக்கு வந்து ராவணன் தான் பிடிக்கும், அவர் வந்து தமிழன் அப்படின்னு. அந்த 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 வகுப்புல வந்த ஒரு பெண் வந்து இந்த மாதிரி என்னோட நண்பன் இப்படி சொன்னாரு, எப்படி அவங்களுக்குலாம் பதில் சொல்லணும் அப்படின்னு அந்த பக்தர்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். அருமையான பதில் அந்த பக்தர் சொன்னாரு. முதல்ல நம்ம வந்து அதுக்கும் அவங்க வந்து ராவணன் வந்து ராமர் வந்து தன்னுடைய மனைவியே காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. சரி, ராவணர் அப்படி எதுவும் செய்யல, அதனால தான் நான் ராமரை விட ராவணன் பெரிதவர் அப்படின்னு அவர் அதுக்கும் ஒரு வாதம் கொடுத்துட்டு இருந்தார். அந்த மாதிரி அவங்க பல பேர் வந்து பல வாதங்களை எடுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளணும். ஆத்மா அணுவானது, பரமாத்மா விபு பதார்த்தம். இந்த உலகத்திலே பலவிதமான விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை பார்க்கும் பொழுது அந்த விதிமுறைகள் வந்து ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் வேறு விதிமுறைகள் இருக்கு. எல்லோருக்கும் ஒரே விதிமுறை அப்படின்னு இல்லை. உதாரணத்துக்கு பார்க்குறோம், நீங்க ரோட்ல போறீங்க, டிராஃபிக் சிக்னல் வருது, அப்போ வந்து சிகப்பு லைட் இருக்கு, அதனால நீங்க வண்டியை நிறுத்துறீங்க. ஆனா நீங்க மேலே பார்க்குறீங்க, ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த போலீஸ்காரன்ட்டு கேட்குறீங்க, அவரையும் நீங்க வண்டியை நிறுத்த சொல்லுங்கப்பா. அப்படி சொன்னா நீங்க பைத்தியம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த உலகத்திலே நீங்களும் ஒரு வாகனத்துல போறீங்க, இன்னொருத்தர் ஹெலிகாப்டர்ல இன்னொரு வாகனத்துல போறாரு. ஆனா ஸ்கூட்டர்ல போறவங்களுக்கு, கார்ல போறவங்களுக்கு ஒரு விதிமுறை, ஆனா ஹெலிகாப்டர்ல போறவங்களுக்கு அந்த விதிமுறை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி அணு பதார்த்தம் ஆத்மாவுக்கு சில விதிமுறைகளை பின்பற்றணும். ஆனா அதே விதிமுறைகளை வந்து பகவான், அந்த விபு பதார்த்தமான பகவானும் பின்பற்றணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவர், ஆனா அப்படி இருந்தாலும் அவர் வந்து விதிமுறைகளை பின்பற்றுகின்றார், அது அவருடைய பெருந்தன்மை. ஆனா இந்த விதிமுறைகளை, இந்த உலகத்தில் உள்ள விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. அதே மாதிரி விதிமுறைகளை பத்தி பார்க்கும் பொழுது சில விதிமுறைகள் வந்து காலத்தின் அடிப்படையிலும் வேறுபடுகின்றது. கொரோனா காலத்துல சமுதாயத்துல பல விதிமுறைகள் இருந்தது. நீங்க வந்து முகக்கவசம் அணிந்து கொண்டு போலன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பல விதிமுறைகள் இருந்தது. இந்த மாதிரி நீங்க ரோட்ல நீங்க வந்து வீணா போகக்கூடாது, இந்த கார் எடுத்துட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. ஆனா அந்த விதிமுறைகள் இப்ப இல்லை. அப்ப விதிமுறைகள் வந்து காலத்தின் அடிப்படையிலும் மாறுபடுகின்றது. அதே அப்புறம் விதிமுறைகள் வந்து இடத்தின் அடிப்படையிலும் மாறுபடுகின்றது. இந்தியாவில் வந்து நீங்க வண்டி ஓட்டினீங்கன்னா லெஃப்ட் சைடு, இடது பக்கம் வந்து நீங்க வந்து உடனே எதுவும் காட்டாம நீங்க வந்து போகலாம். ஆனா அமெரிக்காவில் வண்டி ஓட்டினீங்கன்னா அங்க வந்து வலது பக்கம். இது ஒரு பக்தர், அவர் அவ்வளவு திறமைசாலியான வண்டி ஓட்டுனர், அவ்வளவு திறமைசாலியான அவர் பேர் வந்து கருட பிரபுன்னு வந்து அவரோட மகாராஜர் வந்து கருடதாஸ் அப்படின்னு பேரு கொடுத்தது. ஏன்னா அவர் வண்டி ஓட்டுறாரு, அவர் ரொம்ப திறமைசாலியானவர். ஆனா அவர் அமெரிக்கா போனாரு. அமெரிக்கால வந்து அங்க டிரைவிங் பரீட்சைக்கு போனார். அவ்வளவு திறமைசாலியான ஓட்டுநர் அங்க அந்த டிரைவிங் பரீட்சையில மூணு தடவை ஃபெயில் ஆயிட்டார். ஏன்னா இந்த இந்தியாவில் உள்ள பழக்கத்துல, இந்த லெஃப்ட் சைட் போறது அந்த பழக்கத்துல அவ்வளவு அதுல பழக்கம் வந்து அங்க வந்து அந்த பழக்கத்துல அந்த டிரைவிங் பரீட்சையில மாத்திக்க முடியலன்னா அந்த மாதிரி இதுல. ஸோ அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, விதிமுறைகள் வந்து இடத்தின் அடிப்படையிலே மாறுபடுகின்றது. ஸோ குறிப்பாக இந்த பொருளுரையில் வந்து பிரபுபாதர் வந்து அந்த
ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குள்ள வேறுபாட்டை பத்தி சொல்றார். இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கலன்னா அப்பதான் நம்ம வந்து இந்த மாதிரியான கொள்கைகள், ஓ ராமர் இதை பின்பற்றல, கிருஷ்ணர் வந்து இவ்வளவு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு அந்த அந்த பள்ளிக்கூடத்துல பசங்க கேட்டாங்க. கிருஷ்ணர் இவ்வளவு திருமணம் செய்து கொண்டார், அதனால எங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் அவங்கெல்லாம் பிடிக்காது, ராவணனை பிடிக்கும், கிருஷ்ணர் ராமர்லாம் வட இந்திய கடவுள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதனால நம்ம வந்து பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்குள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளணும். இந்த இந்த சம்பந்த ஞானம் வந்து முதல் 2 ஸ்கந்தங்கள்ல திரும்ப திரும்ப பிரபுபாதர் வந்து எடுத்து சொல்றார். சம்பந்த ஞானம் வந்து ரொம்ப முக்கியமானது. சம்பந்த ஞானம் ஆத்மாவினுடைய தன்மைகள், பரமாத்மாவினுடைய தன்மைகள். இந்த சம்பந்த ஞானத்தினுடைய அடித்தளத்துல தான் நம்மளுடைய பக்தி பயிற்சி வந்து அமைகின்றது, அபிதேயம். எப்போ ஒரு சம்பந்த ஞானம் சரியாக இல்லைன்னா அப்ப அந்த பக்தி பயிற்சியை கூட நிலையாக பண்ண முடியாது. எப்படி நம்ம ஒரு திருமணத்திலையும் பார்க்கும் பொழுது ஆரம்பத்துல அந்த சம்பந்த ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு பெண்ணோட குடும்பத்துக்கு அந்த பெண்ணோட குணங்கள் என்ன, அவங்க எந்த குடும்பத்திலேருந்து வராங்க, அல்லது ஒரு ஆணோட அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, ஆரம்பத்துல வந்து அந்த சம்பந்த ஞானம் அதை பத்தி முழுவதுமாக விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம்தான் அந்த வரனை எடுத்து வைக்கிறதுக்காக அந்த அபிதேயத்துக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கான அந்த முயற்சியில் வந்து தொடங்கும். ஸோ சம்பந்த ஞானம் இல்லாம சப்போஸ் இந்த உலகத்திலே பார்க்குறோம், சம்பந்த ஞானத்தை வந்து சரியாக எடுத்துக்கொள்ளாம ஒருத்தர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு உறவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனால என்னென்ன கஷ்டங்கள் வருங்காலத்தில் வருது, எந்த விஷயத்திலையும் பார்க்கணும். ஒரு திருமணமாகவும் சரியில்லை, திருமணம் மட்டுமல்ல, இல்லை ஒரு பக்தர் அவங்க வீட்டில் ஒரு பெண் வந்து ஒரு மேல் படிப்புக்காக எம்எஸ்சி படிக்கிறதுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க இருக்கிற நகரத்திலேயே ஒரு சீட்டும் கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்க நினைச்சா நான் கொஞ்சம் இங்கே பெற்றோர்கள்ல இருந்து கொஞ்சம் தனியாக இருக்க விருப்பப்படுறேன், கொஞ்சம் சுதந்திரத்தை அனுபவிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பெண் வந்து நான் அந்த காலேஜில், அந்த நகரத்தில் உள்ள அந்த காலேஜில் தான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ பெற்றோர்களும் சரி இந்த பெண் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலேஜில் போய் சேர்த்தாங்க. ஆனால் ஸோ அந்த முடிவே பார்த்தோன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான முடிவு. ஒரு காலேஜில் சேரும்பொழுது அந்த காலேஜில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அந்த காலேஜில் படிக்கிறவங்களாம் அவங்களுடைய அனுபவம் என்ன, அந்த மாதிரி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜில் சேரணும். ஆனால் ஒரு அந்த மாதிரியான சம்பந்த ஞானத்தை பெறாமல் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவு, கொஞ்சம் பெற்றோர்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக இருந்து சுதந்திரத்தை அனுபவிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தில் வந்து அந்த காலேஜில் போய் சேர்ந்தாங்க. அந்த காலேஜில் கொடுத்த அசைன்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்து ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, எனக்கு இங்கே ஒரு வினாடி கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. என்ன செய்யறது, எங்கள் அம்மா அவங்களும் அவங்க அம்மா வேற ஒரு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டினாங்க, அந்த ஃபீஸ் வரப்போகிறதில்ல, ஒரு வினாடி கூட எனக்கு இருக்கவே முடியல. அம்மாவுக்கிட்ட சொன்னேன்னா அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, என்ன செய்யறது அப்படின்னு அவங்க வந்து அவங்ககிட்ட ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு உறவு, ஒரு திருமணமோ அல்லது காலேஜோ அல்லது ஒரு வேலையோ, இது மாதிரி ஒரு சம்பந்த ஞானத்தை வந்து எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம்தான் அந்த உறவுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா பல தடங்கல்கள் வரும். இப்போ இந்த அதனால இந்த முதல் 2 ஸ்கந்தங்களை பார்க்கும் பொழுது சில பொருளுரை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன, இதெல்லாம் கொஞ்சம் எந்த கதைகள் எதுவுமே வரலையே, ஒரே இதெல்லாம் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாகவே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா 2வது ஸ்கந்தத்துலாம் கதைகள் எதுவும் வரல, அது திரும்ப திரும்ப படைப்பை பற்றியே சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மா இதை சிருஷ்டி பண்றார், பகவான் வந்து அந்த ஜட இயற்கை மேல தன்னுடைய
பார்வையை செலுத்தினார். அதன் மூலம் அதிலிருந்து மகத்தத்துவம் தோன்றுகின்றது, அதிலிருந்து அகங்காரம் தோன்றுகின்றது. அந்த அகங்காரத்திலிருந்து இந்த தன்மாத்திரங்கள், கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் தோன்றுகின்றன. இதெல்லாம் ரொம்ப கேட்க ரொம்ப அழுத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கதைகளுக்கு போங்கப்பா, 10வது ஸ்கந்தத்துக்கு போயிடுங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். ஆனா பிரபுபாதர் திரும்ப திரும்ப என்ன வலியுறுத்துறாருன்னா, இந்த முதலாவது 2 ஸ்கந்தம் கிருஷ்ணருடைய பாதங்கள் மாதிரி. இது இதுல இந்த முதல் 2 ஸ்கந்தங்கள்ல பகவானுடைய படைப்பை பத்தி திரும்ப திரும்ப வருகின்றது. ஸோ இந்த கருத்துக்களை நம்ம பொறுமையுடன் நம்ம கேட்கணும். இதன் மூலமாக அந்த சம்பந்த ஞானத்துக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளம் அமைகின்றது. சம்பந்த ஞானத்தை பற்றி அடித்தளம் அமைகின்றது. அதுக்கப்புறம் அந்த பக்தி பயிற்சி நிலையாக நம்ம பின்பற்ற முடியும். ஸோ இந்த வித்யாவை பற்றி சொன்னேன். வித்யாவை பற்றி இது படகோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு, கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்போடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஆன்மீக ஞானம், ஆன்மீக கல்வி சூரியனோடவும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது பகவத்கீதையில. ஞானேன து தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாஷிதம் ஆத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். ஆன்மீக ஞானம், ஆன்மீக கல்வி அப்படிங்கிற சூரியன், அந்த சூரியன் போன்ற ஆன்மீக கல்வியை ஒருத்தர் பெறும் பொழுது ஒருத்தர் தன்னையும் அறிகின்றார், தன்னுடைய உண்மையான நிலையை அறிகின்றார், இந்த உலகத்தினுடைய உண்மையான நிலையை அறிகின்றார், பகவானுடைய உண்மையான நிலையும் அறிகின்றார். ஸோ ஒருத்தருக்கு ஒரு தெளிவு, வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கின்றது, ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான கண்ணோட்டம் கிடைக்கின்றது. அதுக்கப்புறம் ஆன்மீக ஞானத்தை ஒரு விளக்கோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது பகவத்கீதையில. தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷயாம் ஆத்மபாவஸ்தம் ஞானதீபேன பாஸ்வதா. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், ஒருத்தர் ஸ்ரத்தையுடன் அன்புடன் எனக்கு பக்தி தொண்டு செய்யும் பொழுது அந்த நபர் எழுத படிக்க தெரியலனாலும், அவர் எழுத படிக்க தெரியலனாலும் அவருடைய ஹிருதயத்துக்குள்ள இந்த ஆன்மீக ஞானம் அப்படிங்கிற விளக்கை நான் ஏற்றி வைக்கின்றேன். அந்த ஆன்மீக விளக்கை நான் ஏற்றி வைச்சு அவருடைய மனசுல உள்ள அந்த அறியாமையை நான் அழிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இந்த ஆன்மீக ஞானத்தை ஒரு விளக்கோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானா சினாத்மனக சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோ திஷ்ட பாரத. ஸோ ஆன்மீக ஞானம் ஒரு வாளோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. வாள், பிரபுபாதர் எழுதின ஒரு புஸ்தகம், அது என்ன, ஸ்வோர்ட் ஆஃப் நாலேஜ், ஆன்மீக ஞானம் அப்படிங்கிற வாள், கூர்மையான வாள், கத்தி. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை இந்த ஆன்மீக வாள் மூலமாக அந்த சந்தேகங்களை வெட்டிவிடு. அந்த சந்தேகங்களை வெட்டிவிட்டு நீ எழுந்து நின்று உற்சாகத்துடன் துணிச்சலுடன் இந்த போர் செய் அப்படின்னு சொல்ற. ஸோ அப்ப இந்த மாதிரி அவித்யாவினுடைய 5 பிரிவுகளை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி வித்யா, ஆன்மீக ஞானத்தை பத்தி பகவத்கீதையில எப்படி படகு, கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு, சூரியன், விளக்கு மற்றும் ஒரு வாளோடு எப்படி கிருஷ்ணர் ஒப்பிட்டு சொல்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். கடைசி சில கருத்து இதோட முடித்துக் கொள்றேன்.
ஸோ ஆன்மீக ஞானத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஹிதோபதேசத்துல வந்து ஒரு கல்வியை கற்கும் பொழுது நம்ம வந்து எந்த மனநிலையுடன் அந்த கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஜரா மரவத் பிராக்ஞோ வித்யாம் அர்த்தம் ச சிந்தயேத் கிரஹீத இவ கேஷேஷு மிருத்யுனா தர்மம் ஆச்சரேத். ஹிதோபதேசம் சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தர் வந்து கல்வியை கற்கும் பொழுதும் பணம் சம்பாதிக்கும் பொழுதும் அவர் என்ன நினைக்கணும்னா, நான் வந்து நீண்ட நாள் வாழப்போகின்றேன், எனக்கு முதுமை வரப்போறதில்ல, நான் வந்து பல ஆண்டுகள் வாழப்போகின்றேன், எனக்கு வந்து மரணம் வரப்போறதில்ல அப்படின்னு நினைத்து கொண்டு கல்வியை கற்கும் பொழுதும் பணம் சம்பாதிக்கும் பொழுதும் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த இரண்டு முயற்சி எப்படிப்பட்டதுன்னா, இந்த இரண்டு முயற்சி வந்து ஒரு நெடுநாள் பண்ணுகின்ற முயற்சி. பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து நீங்க ஒரு வாரத்துல கோடீஸ்வரன் லட்சாதிபதி அதெல்லாம் ஆக முடியாது. நம்மளுடைய தாத்தா பாட்டி நீங்க வந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு அவங்க வந்து ஒரு செல்வந்தர்களாக ஆகியிருப்பாங்க. பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி. இந்த காலகட்டத்தில் சில சமயம் தமிழ்நாட்டில் இருக்காந்தல சில சமயம் பாம்பேல காரில் போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு டிராஃபிக் சிக்னல்ல கார் நிற்குது. அப்போ சில பேர் புஸ்தகம் விற்கிறதுக்காக வருவாங்க. 6 மாசத்தில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகம் வைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நவீன மனிதனுடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கு. எப்படி சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆகுது, அப்படி ஆனாலும் அவங்க வந்து சீக்கிரமா அந்த பணத்தை இழந்துருவாங்க. ஆனா பொதுவாக பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு நெடுநாள் முயற்சி. அதே மாதிரி கல்வியை கற்பதும் இது வந்து ஒரு நீண்ட நாள் முயற்சி. அதனால ஹிதோபதேசத்தில் சொல்லப்பட்டுள்ளது, இந்த மாதிரி கல்வியை கற்கும் பொழுது நாம் நீண்ட நாள் இருக்க போகின்றோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த கல்வியை கற்க வேண்டும். ஆனா தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது கிரஹீத இவ கேஷேஷு மிருத்யுனா தர்மம் ஆச்சரேத். தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யமராஜர் வந்து என்னுடைய ஷிகாவை என்னுடைய முடியை வந்து பிடித்து கொண்டு அவரை யமலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக தயாராக நின்று கொண்டு இருக்கின்றார், அவர் என்னை பிடித்து கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த தர்ம காரியத்தை செஞ்சிடணும் அப்படின்னு தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி ஹிதோபதேசத்துல அருமையான கருத்து சொல்லப்பட்டுள்ளது. அதனால தான் நம்ம பார்க்குறோம் தர்மங்களிலேயே, அதுலேயும் தர்மங்கள்ல பல தர்மங்கள் இருக்கு. உடல் ரீதியான வர்ணாசிரம தர்மங்கள், ஆத்மா ரீதியான பாகவத தர்மம். அந்த குறிப்பாக அந்த பாகவத தர்மத்தை நம்ம பகவானுக்கு செய்கின்ற இந்த சேவையை வந்து அதை வந்து தாமதப்படுத்தக்கூடாது. பல சமயம் வந்து இந்த இளைஞர் பருவத்துல வந்து இதெல்லாம் இந்த சமயத்துல ஏன் ஆன்மீகத்துக்கு போனோம், நீங்க வாழ்க்கையில அனுபவிங்க, அதுக்கப்புறம் 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க வண்டி தேர்ந்து போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு போங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தர்ம காரியத்துல வந்து அதுக்கு தாமதப்படுத்தக்கூடாது. குறிப்பாக தலை சிறந்த தர்மமான பகவானுடைய பக்தி தொண்டை அதுக்கு வந்து நம்ம தாமதப்படுத்தக்கூடாது. அதனால தான் பிரலாதர் வந்து என்ன சொல்றார், கௌமாரம் ஆச்சரேத் பிராக்ஞோ தர்மான் பாகவதானிக. 5 வயதிலிருந்து குமார அவஸ்தையிலிருந்து ஒருத்தர் வந்து அந்த பக்தி தொண்டில் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதனால தான் விபீஷணர் வந்து ராமர்கிட்ட சரணாகதி பண்றதுக்காக வருகின்றார். ராவணனை விட்டு ராமர்கிட்ட வரார். அப்ப ராமர்கிட்ட வரும்பொழுது அவர் வந்து சொல்றார் அந்த வானரர்கள் கிட்ட, நீங்க வந்து உடனடியாக ராமர்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் அவரிடத்தில் சரணாகதி செய்வதற்காக வந்துள்ளேன், உடனடியாக தாமதப்படுத்தாமல் போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ற. ஏன் விபீஷணர் அப்படி சொல்றாருன்னா,
அவர் நினைச்சார் இப்பொழுது என்னுடைய மனசுல வந்து பகவான் கிட்ட சரணாகதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உற்சாகம் இருக்கு. ஆனா எவ்வளவு நேரம் இந்த உற்சாகம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது வந்து எனக்கே தெரியாது. ஏன்னா நம்மளுடைய மனசு அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த உற்சாகம் இருக்கு, என்கிட்ட இருக்கின்ற உற்சாகம் வந்து ஒரு ஒரு விளக்கினுடைய பொறி மாதிரி. ஒரு விளக்கினுடைய பொறி வந்து ஒரு திடீர்னு ஒரு காத்து வந்ததுன்னா அந்த விளக்கு வந்து அணைஞ்சு போயிடலாம். ஸோ எனக்கு வந்து எவ்வளவு நேரம் இந்த உற்சாகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால இந்த உற்சாகம் மறைவதற்கு முன்னாடி நான் வந்து ராமர் கிட்ட சரணாகதி செய்ய விரும்புகின்றேன், அதனால நீங்க உடனடியாக போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றேன். அதே கருத்தை தான் இங்க பார்க்கிறோம். கிரஹீத இவ கேஷேஷு மிருத்யுனா தர்மமாச்சரே. நம்ம பகவான் கிட்ட சரணாகதி சொல்லும் பொழுது அதை தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல கருத்துக்கள், ஒரு சில கருத்துக்களை இந்த ஸ்லோகத்தோடு சம்பந்தப்பட்டதை பார்த்தோம். இதுல வித்யாவினுடைய வகைகள், அவித்யாவினுடைய வகைகள், வித்யாவினுடைய பத்தி பார்த்தோம். நம்ம அப்புறம் எப்படி பகவானுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டு அதை பத்தி பார்த்தோம். சம்பந்த ஞானத்தினுடைய முக்கியத்துவம் அது எப்படி ரொம்ப முக்கியமானது அதை பத்தியும் பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. முடித்துக் கொள்றேன். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விந்த கேள்வி questions இல்ல? அது அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷ. அது பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தில் வருது. அதுல ஒண்ணு வந்து அவித்யா. இதை வந்து சங்க்லேஷ அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சங்க்லேஷன்னா குழப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். 5 வகையான குழப்பங்கள். அதுல ஒண்ணு வந்து அவித்யா அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதை தவிர ராகத்வேஷ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வித்யா ஞானம் ரெண்டும் ஒண்ணுதான். சில சமயம் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, அதே வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேறு விதமாக உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அது 4th சாப்டர்ல சொல்லப்பட்டது வந்து, அப்ப முதல் 6 சாப்டர்ல வந்து கிருஷ்ணர் வித்யாவை பத்தி சொல்லும் பொழுது ஆத்மாவினுடைய தன்மைகள் அதை பத்தி சொல்றார். பிரபுபாதர் தன்னுடைய தாத்பரியத்துல வந்து அதுல அவர் பக்தியை பத்தியும் சொல்றார். ஆத்மா பகவானுடைய நித்தியமான தொண்டன் அப்படின்னு அந்த விஷயம் கிருஷ்ணர் பகவத்கீதையில தெளிவாக 6 அத்தியாயத்துக்கு அப்புறம் நடுவில் 6 அத்தியாயத்துல சொல்றார். முதல் 6 அத்தியாயத்துல ஆத்மாவினுடைய தன்மைகளை பத்தி தான் பிரதானமாக சொல்றார். பிரபுபாதர் அந்த சமயத்திலையும் இந்த ஆன்மீக ஞானத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் வந்து அந்த உயர்ந்த ரகசியமான ஞானம் ஆத்மா பகவானுடைய தொண்டன் அப்படிங்கிற அந்த ஞானத்தையும் சேர்த்து சொல்லிடுறார். அதே வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துறாங்க. அதுக்குள்ளேயே சில பிரிவுகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ரகசியமான ஞானம், மிக ரகசியமான ஞானம், மிக மிக ரகசியமான ஞானம் அப்படின்னு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஆத்மாவை பற்றியான ஞானம் வந்து ரகசியமான ஞானம். அதை பற்றியும் கிருஷ்ணர் வந்து
ரெண்டாவது அத்தியாயத்திலே சொல்றார், ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக. ஆத்மாவை பற்றியான விஷயமே ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு அதை பற்றி சொல்கிறார். ஆனால் ஆத்மாவை விட மிக ரகசியமான ஞானம் பரமாத்மாவை பற்றியான ஞானம். அதையும் விட மிக ரகசியமான ஞானம் பகவானை பற்றியான ஞானம். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை நம்ம பார்க்கணும். பக்தி யோகா, கரெக்ட், ஆமாம். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இன்னைக்கு பார்த்த ஸ்லோகம் சம்பந்தப்பட்டது ஏதாவது கேள்விகள்? ஸ்வதர்மம், பிரபுவோட கேள்வி ஸ்வதர்மம் பாகவத தர்மம் ரெண்டு விஷயம் பற்றி பேசணும். ஸ்வதர்மத்தை எப்பயாவது நிறுத்தணுமா, முழுவதுமாக நிறுத்தணுமா, அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறார். ஸ்வதர்மம்ங்கிறது நம்மளுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட தர்மம். பாகவத தர்மம்ங்கிறது ஆத்மாவினுடைய தர்மம். ஸ்வதர்மத்தை எப்பயாவது நிறுத்தணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று சில அவசர சூழ்நிலைகளில் நம்மளுடைய சுதர்மத்தை விட்டுட்டு வேற ஒருத்தருடைய சுதர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதுக்கு இன்னொரு பெயரும் சொல்கிறோம், ஆபத்து தர்மம் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக சில காரியங்களை செய்கிறோம். சப்போஸ் ஒரு குடும்பத்திலே சப்போஸ் உதாரணத்துக்கு மனைவிக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ கணவன் சமையல் செய்ய வேண்டியிருக்கு அல்லது குழந்தையை பார்த்துக்க வேண்டியிருக்கு. அவங்க பொதுவாக அதில் அவங்களுக்கு அதை ரெகுலராக செய்யலைனாலும் அந்த சில சமயம் அவசர சூழ்நிலைகளில் மற்றவங்களுடைய கடமை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு பேங்க்கில் சில பேர் 2-3 பேர் திடீர்னு லீவ் போட்டாங்க, அப்போ ஒருத்தர் அவங்களுடைய டியூட்டியும் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஆபத்து தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆபத்து தர்மத்தில் நம்ம நம்மளுடைய சுதர்மத்தை விட்டுட்டு மற்றவங்களுடைய சுதர்மத்தை பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று ஒருத்தர் பக்தி மார்க்கத்தில் இன்னொரு இது சப்போஸ் ஸ்வதர்மம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பகவானுடைய பக்தி மார்க்கத்துக்கு பாதகமாக இருந்ததுன்னா அப்போ அந்த சுதர்மத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுதான் சரணாகதி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ. பாகவதத்தில் கிருஷ்ண பலராமர் பசியோடு இருந்தாங்க ஒரு இடத்துல. அப்போ அவங்களுடைய நண்பர்கள் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் போய் இந்த யாகம் செய்து கொண்டு இருக்கின்ற பிராமணர்கள் கிட்ட, நீங்கள் கிருஷ்ண பலராமருக்கு அதாவது சாப்பாடு கொடுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பிராமணர்கள் அந்த யாகம் செய்யறதுலே மும்முரமாக இருந்தாங்க. இவங்களுடைய வேண்டுகோளுக்கு ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் கிருஷ்ண பலராமன் சொல்றாங்க, நீங்க அந்த பிராமணர்களுடைய மனைவிகள் கிட்ட போய் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிராமணருடைய மனைவிகள் உடனே அவங்களுக்கு கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி கிருஷ்ணரை பார்த்ததே இல்லை. ஆனால் வெகு நாட்களாக விருந்தாவனத்திலேருந்து வருகின்ற அந்த வியாபாரிகள்லாம் கிருஷ்ணரை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதனால் வெகு நாட்கள் கிருஷ்ணரை பற்றி கேட்டதுனால அவர்களுடைய மனசில் கிருஷ்ணர் மேலே ஒரு ஆழ்ந்த அன்பு இருந்தது, ஆர்வம் இருந்தது. ஸோ உடனே பலவிதமான பதார்த்தங்களை எடுத்து கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் அப்போ அவங்களுடைய எல்லா உறவினர்கள், கணவன், வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாரும் அவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ அந்த சமயத்தில் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்காக அவங்களுடைய இந்த சுதர்மம் தடையாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய அவங்க அம்மா அப்பா சொல்றது, கணவர்கள் சொல்றதை பொருட்படுத்தாமல் அந்த சமயத்தில் போய் அந்த கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறாங்க. ஸோ அப்போ பார்க்கும்பொழுது ஸ்வதர்மம் பகவானுடைய சேவைக்கு ஒரு சில சமயம் தடையாக இருக்கும் பொழுது அந்த சமயத்தில்
பகவானுடைய சேவைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதை வந்து எல்லா சமயத்திலையும் கைவிட்டு விடணும் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து பெரும்பாலான சமயத்தில் ஸ்வதர்மம், பகவானுடைய சேவை, இதை ரெண்டையும் வந்து சேர்ந்து செய்யணும். மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, என்னை நினைத்து கொண்டு உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய் அப்படின்னு சொல்ற. அதனால தான் அந்த பிராமணருடைய மனைவிகள் வந்து அந்த காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் அவர்களுடைய சேவையை எடுத்துக்கொள்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு திரும்பி போய் அங்கே உங்களுடைய கணவர்களுக்கு அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ள கடமைகளை செய்து கொண்டே என்னையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பக்தியையும் செய்யுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். என்ன அவங்க வந்து காட்டிலே இருக்கிற அந்த முடிவோடு தான் வந்தாங்க, திரும்பி வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவோடு வந்தாங்க. ஆனால் கிருஷ்ணர் சொன்னார், நீங்கள் வந்து இந்த நடுக்காட்டில் தனியாக இருந்தீங்கன்னா சமுதாயம் வந்து என்னை பற்றி என்ன பேசும், சமுதாயம் உங்களை பற்றி என்ன பேசும். ஒரு சில பிராமணர்களுடைய மனைவிகள் இந்த மாதிரி சில இடையர் சிறுவர்களோடு சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே அவங்களோட குடும்பத்தை விட்டுட்டு வாழ ஆரம்பித்தாடாங்க அப்படின்னு ஊருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க சமுதாயம் என்ன பேசும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய சேவையை ஏற்றுக்கொள்கின்ற நீங்கள் வீட்டுக்கு போய் அங்கே வந்து உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு எனக்கு பக்தி தொண்டு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஸ்வதர்மத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் பகவானுடைய பக்தி தொண்டுக்கு பாதகமாக இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் பகவானுடைய பக்தி தொண்டுக்கு நம்ம வந்து முதன்மை கொடுக்குறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்வதர்மத்தை வந்து சில பக்தர்கள் நிரபேட்ச பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பலதேவ் வித்யாபூஷன் 3 வகையான பக்தர்களை பற்றி சொல்கிறார். சனிஷ்ட பக்தர்கள், பரினிஷ்ட பக்தர்கள், நிரபேட்ச பக்தர்கள். சனிஷ்ட பக்தர்கள் அப்படின்னா படிப்படியாக முன்னேறுகின்ற பக்தர்கள். கர்மயோகத்தை, நிஷ்காம கர்மயோகத்தை கடைபிடித்து அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்கு அடுத்தபடி, அதுக்கப்புறம் தியான மார்க்கம், அதுக்கப்புறம் பக்தி மார்க்கம் அப்படின்னு படிப்படியாக முன்னேறுகின்றார். முதல் 6 அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இந்த படிப்படியான முன்னேறுகின்ற பாதையை பற்றி சொல்கிறார். அதுதான் சனிஷ்ட பக்தர்கள். பரினிஷ்ட பக்தர்கள்னா அவர்கள் வந்து கிருஷ்ணரே, சனிஷ்ட பக்தர்கள் வந்து வர்ணாசிரம தர்மம் மூலமாக கிருஷ்ணரை வழிபடுறாங்க படிப்படியாக முன்னேறி. பரினிஷ்ட பக்தர்கள் வந்து அந்த நேரடியான பக்தி தொண்டு மூலமாக கிருஷ்ணரை வழிபடுகின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் வர்ணாசிரம தர்மத்தை வந்து அவங்க கைவிடுவதில்லை, அதையும் பொறுப்போடு சமுதாயத்துக்கு ஒரு சரியான முன் உதாரணமாக இருந்து கொண்டு அதையும் பொறுப்போடு செய்கிறாங்க. ஆனால் அவங்க கிருஷ்ணரை வந்து நேரடியான பக்தி தொண்டு மூலமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக கிருஷ்ணரை வழிபடுவார்கள். இது பரினிஷ்ட பக்தர்கள். நிரபேட்ச பக்தர்கள் யாருன்னா அவங்க வந்து இந்த உடல் ரீதியான ஸ்வதர்மம், வர்ணாசிரம தர்மத்தை வந்து அதை கடைபிடிக்க மாட்டார்கள். முழு 24 மணி நேரமும் அந்த நேரடியான பக்தி தொண்டிலேயே ஈடுபடுகின்றார்கள். அது வந்து மிக உயர்ந்த நிலை. உதாரணத்துக்கு மாதவேந்திர பூரி, ஜடபரதர், இவர்கள்லாம் அந்த மாதிரி நிரபேட்ச பக்தர்களுடைய உதாரணம். கோபியர்கள் நிரபேட்ச, அவங்க வந்து உடல், ஜடபரதருக்கு வந்து சில பேர் வந்து குதிரைக்கு போடுற அந்த சாப்பாடை வந்து தூக்கி எறிவாங்க, இதுதான் உங்களுடைய சாப்பாடு அப்படின்னு. ஆனால் அவர் வந்து அதையும் பொருட்படுத்தாமல் எது கிடைக்கதோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அவர் வந்து இருந்தார். உடல் ரீதியான தேவைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் போயிட்டார். சில கொள்ளைக்காரங்க வந்து அந்த ஜடபரதரை வந்து பிடிச்சு கொண்டு போய் அந்த காளிக்கு நரபலி கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் அப்போ கூட அவர் எந்த விட எதிர்ப்பை தெரிவிக்கல. அந்த உடல் ரீதியான தேவைகளுக்கு ரொம்ப மேலோட இதுக்கு போயிட்டார். மாதவேந்திர பூரி வந்து நான் இனிமே ஸ்ராத்த காரியம் செய்ய போகிறதில்ல, சந்தியாவந்தனம் செய்ய போகிறதில்ல, நான் வந்து இதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய பக்தி தொண்டுக்கு மட்டும்தான் நான் வந்து முழு நேரமும் செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி அவர் அதே மாதவேந்திர பூரி வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர் வந்து பசி எடுத்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமா, அது கூட ஒரு முயற்சியை கூட எடுக்க மாட்டார். யாராவது தானாகவே வந்து ஏதாவது கொடுத்தாருன்னா அதை ஏற்றுக்கொள்வார். அந்த மாதிரி சில உயர்ந்த பக்தர்கள் அவங்க வந்து
உடல் ரீதியான தேவைகள் எல்லாம் கடந்து அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது இந்த வர்ணாசிரம தர்மத்தை பொருட்படுத்தாமல் வெறும் இந்த பகவத் பக்தியிலே முழுவதுமாக ஈடுபடுகின்றார். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் பார்க்குறோம். அந்த சொதர்மத்தை எப்பொழுது கைவிடுறாங்க அப்படி. ஒன்று வந்து ஆபத் தர்மம், அவசர சூழ்நிலையில் மற்றவங்களுடைய தர்மத்தை செய்ய வேண்டியிருக்கு. இன்னொரு இதில் சொதர்மம் வந்து கிருஷ்ண பக்திக்கு சில பாதகமாக இருக்கும்பொழுது அப்போ வந்து கைவிடுறோம். மூணாவது வந்து இந்த நிரபேட்ச பக்தர்கள். இல்லை அப்படின்னு இல்லை, இவருடைய கேள்வி நிரபேட்ச பக்தர்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ணருடைய அன்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குற. இல்லை, இந்த பரிநிஷ்ட பக்தர்களும் தூய பக்தர்கள் தான். பரிநிஷ்ட பக்தர்களும் தூய பக்தர்கள் தான், நிரபேட்ச பக்தர்களும் தூய பக்தர்கள் தான். பரிநிஷ்ட பக்தர்கள் சமுதாயத்துக்குள்ள ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கிறதுனால அவங்களால அந்த மாதிரி அந்த வருணாசிரம தர்ம கடமைகளையும் பொறுப்போடு செய்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை இருக்கு. அவங்க அப்படி செய்யலைன்னா மற்றவங்க வந்து பக்தர்களை பற்றி சில ஏளனமும் பேசுவாங்க. அதனால மற்றவங்க வந்து அபராதம் செய்யறதுக்கான ஒரு இவரே ஒரு தூண்டுதலை கொடுப்பார். அதனால பரிநிஷ்ட பக்தர்களும் தூய பக்தர்கள் தான். நிரபேட்ச பக்தர்கள் அவங்களும் தூய பக்தர்கள். சனிஷ்ட பக்தர்கள் படிப்படியாக முன்னேறி அவர் வந்து பரிநிஷ்ட பக்தர்கள் அந்த நிலைக்கு வருவார். பக்திக்கு சில சமயம் பாதகமாக இருக்கும்பொழுது சில கர்மங்களை வந்து தவிர்க்கலாம். அவர் வந்து வர்ணாசிரம தர்மம் மூலமாகத்தான் கிருஷ்ணரை மெயினாக வழிபடுவார். சாண்டிங் ஆர் பாகவதம் கேட்கறது அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த வர்ணாசிரமா சாரவதா புருஷேன பரப்புமான் தங்களுடைய அவர் கடமைகள் மூலமாக அதனுடைய பலன்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து அதன் மூலமாக கிருஷ்ணரை வழிபடுறார். நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல பார்த்தோன்னா பரிநிஷ்ட பக்தர்கள், பரிநிஷ்ட பக்தர்கள், நிரபேட்ச பக்தர்கள் சில சமயம் அந்த நிலைக்கு ஒருத்தர் வரலாம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஜெனரல் கொஸ்டின்ஸ் ஏதாவது? பக்தி தொண்டுல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. படிச்சு பக்தி பண்றதுக்கு பதிலா பூஜை மூலமாகவும் சாண்டிங் மூலமாகவும் பண்ணாவே போதுங்களா? அதெல்லாம் முடியாத பட்சத்துல சாண்டிங் மூலமாகவும் பூஜைகள் பண்றது மூலமாகவும் பண்ணாவே அது பக்தி தொண்டுதானுங்களான்னு கேட்கணும். கட்டாயம். நம்ம புஸ்தகம் அதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து புஸ்தகம் படிக்க முடியலன்னா அவங்க வந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். நீங்கள் வந்து இந்த பாகவத சத்சங்கத்துக்கு வந்திருக்கீங்க. பாகவதம் சத்சங்கத்துக்கு வந்ததுனால நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். பல லெக்சர்ஸ் ஆன்லைன் இது நடக்குது அல்லது ரெகுலராக இது நடக்குது, நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். எதுக்கு வந்து இந்த ஸ்ரவணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம சாண்டிங் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், யாருடைய நாமத்தை உச்சரிக்கிறோம், யாருக்கு பூஜை பண்ணுறோம், அந்த நபரினுடைய பெருமைகளை நம்ம புரிந்து கொண்டோன்னா, அவருடைய நிலையை புரிந்து கொண்டோன்னா அதை வந்து நம்ம கவனமாக பண்ணுவோம். அதே சாண்டிங்கை வந்து நம்ம கவனமாக அன்புடன் ஸ்ரத்தையுடன் பண்ணுறதுக்கு வந்து இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள அறிவை வந்து கேட்டோன்னா அது வந்து கவனமாக பண்ணுறதுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றது. ஒருத்தரால் படிக்க முடிந்ததுன்னா படித்து தெரிந்து கொள்ளலாம். படிக்கிறத விட நம்ம வந்து கேட்டு தெரிந்து கொள்வது சில சமயம் படிக்கும்போது சில சமயம் அதே சாப்டர் நம்ம படிக்கும் பொழுது நம்ம அந்த கருத்தை படிச்சிருப்போம், ஆனால் நம்மளுடைய மனசில் ஆழ்ந்து பதியாது. ஆனால் அதே கருத்தை வந்து ஒருத்தர்கிட்டேருந்து கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது அது ஒன்று இன்னும் ஆழ்ந்து பதியும். ஸோ நம்ம படிக்க முடியலனாலும் நம்ம வந்து பாகவதத்தை நம்ம கேட்டுக்கலாம். நித்தியம் பாகவத சேவையா, தினமும் வந்து பாகவத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி கேட்பதன் மூலமாக நம்ம அந்த பூஜை செய்கிறது,
அல்லது நீங்க காய்கறி கட்டுறீங்க அல்லது பூ தொடுக்குறீங்க, எந்த சேவை செய்யறத வந்து அதை ஸ்ரத்தையுடன் ஒரு நல்ல மனநிலையுடன் செய்யறதுக்கு வந்து இந்த ஸ்ரவணம் வந்து உதவுகின்றது. என்ன சொல்றீங்க? 3ஆம் கிளாஸ்? பரவாயில்ல, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பிரபுஜி, ரொம்ப பியூட்டிஃபுல் லெக்சர். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय, हिज ग्रेस राधिका वल्लभ प्रभु की जय, गो प्रेमानंद।